4 ரதங்கள். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து, இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களைக் கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாய் இருந்தன. முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்ன என்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றித் திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றித் திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றித் திரிந்தன. பின்பு அவர் என்னை கூப்பிட்டு, பார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று என்னோடே சொன்னார். சகரியா தீர்க்கதரிசி தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். இது அவர் காண்கிற 7வது தரிசனம். சகரியா 4 ரதங்களை காண்கிறார். அந்த ரதங்களை வெவ்வேறு நிறங்களை கொண்ட குதிரைகள் இழுத்துக்கொண்டு வருகிறது. இந்த குதிரைகள் ரதங்களில் பூட்டப்பட்டிருக்கிறது. முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன. 4 ரதங்களும் 4 சாம்ராஜ்யங்களை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த 4 ரதங்களும் வானத்தினுடைய 4 ஆவிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்தில் நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. தானியேல் 7:2. சிவப்பு குதிரை பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கும். கருப்பு குதிரை பெர்சிய சாம்ராஜ்யத்தை குறிக்கும். கருப்பு குதிரைகள் வடதேசத்திற்கு புறப்பட்டு போயிற்று. பெர்சிய தேசத்தின் சேனைகள் வடதிசை தேசமாகிய பாபிலோன் தேசத்திற்கு விரோதமாக புறப்பட்டு போயிற்று. வடதேசத்திற்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே கர்த்தருடைய கோபத்தை சாந்தி பண்ணிற்று. பெர்சிய தேசத்தார் பாபிலோன் தேசத்தார் மீது யுத்தம் பண்ணி யுத்தத்திலே ஜெயித்தார்கள். பெர்சியர்கள் பாபிலோனியர் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றினார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்த யூதர்களை பெர்சியர்கள் விடுதலை பண்ணினார்கள். 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. இவை கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கும். வெண்மையான குதிரைகளும் கருப்பு குதிரைகளும் பின்னாலே வடதேசத்திற்கு புறப்பட்டு போகிறது. கிரேக்க சாம்ராஜ்யத்தார் பெர்சியா சாம்ராஜ்யத்தை துரத்தி விடுகிறார்கள். 4ஆம் ரதத்திலே புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த குதிரைகள் ரோம பேரரசை குறிக்கும். ரோம பேரரசார் கிரேக்க சாம்ராஜ்யத்தின் மீது யுத்தம் பண்ணி யுத்தத்திலே அதை ஜெயித்தார்கள். ரோம பேரரசார் தென் தேசத்திற்கு புறப்பட்டு போனார்கள். தென் திசையிலே எகிப்து தேசம் இருக்கிறது. ரோம பேரரசார் எகிப்து தேசத்தின் மீது யுத்தம் பண்ணி அதை ஜெயித்தார்கள். சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியிலே சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன என்று சகரியா தான் பார்த்த தரிசனத்தை பற்றி சொல்லுகிறார். சிவப்பு குதிரைகள் தன்னிச்சையாக சுற்றி அலைந்தன. வெவ்வேறு நிறங்களில் உள்ள குதிரைகளும் அவை பூட்டப்பட்டிருக்கிற ரதங்களும் இந்த பூமியில் உள்ள சாம்ராஜ்யங்களை குறிக்கிறது. ராஜாக்கள் இந்த சாம்ராஜ்யங்களை ஆளுகை செய்தாலும் பரலோகத்தில் உள்ள கர்த்தரே சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிறார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக ராஜாக்களை சிங்காசனத்திலே அமரச் செய்கிறார். கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்படுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தருடைய தூதர்கள் தேவனுடைய ரதங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000 இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். சங்கீதம் 68:17. கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்புகள் ஒவ்வொரு தேசத்தின் மீது ஒவ்வொரு சபையின் மீதும் வித்தியாசமாய் இருக்கும். கர்த்தருடைய பல்வேறு விதமான பராமரிப்புகள் பல நிறமுள்ள குதிரைகள் மூலமாக விவரிக்கப்படுகிறது. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 6:2. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்தபோது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 6:4-5. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 6:8. சகரியா தன்னுடைய கண்களை ஏறெடுத்து இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாய் இருக்கிறது. பர்வதங்களை அசைக்க முடியாது. கர்த்தர் நமக்கு ஏற்கனவே நியமித்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றுகிறார். 2 ரதங்களும் வெண்கல பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிறது. வெண்கல பர்வதங்கள் அசையாது. அதுபோலவே கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்களையும் யாரும் அசைக்க முடியாது. கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பின் கிரியைகள் ரதங்களைப் போல இருக்கிறது. இந்த ரதங்களின் மீது தேவனாகிய கர்த்தர் ராஜாவாக ஏறி வருகிறார். ரதங்கள் வேகமாய் ஓடும். அதுபோலவே தேவனுடைய பராமரிப்புகளும் ஒரு திசையில் இருந்து மற்றொரு திசைக்கு வேகமாய் செல்லும். கர்த்தருடைய தெய்வீக ஞானமே ரதங்களை ஓட்டுகிற சாரதியைப் போல இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தமான தூதர்கள் தேவனுடைய தெய்வீக பராமரிப்புகளை நிறைவேற்றுகிற பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான தூதர்கள் பரலோகத்தின் சேனையாகவும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான தூதர்களே இந்த ரதங்கள் என்றும் அல்லது இந்த ரதங்களில் பூட்டப்பட்டிருக்கிற குதிரைகள் என்றும் வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு பலத்தையும் பராக்கிரமத்தையும் கொடுத்திருக்கிறார். தேவதூதர்கள் எல்லோருமே கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக கிரியை செய்கிறார்கள். கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் தேவதூதர்கள் ஒரு தீர்க்கதரிசியை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் சில தேவதூதர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை இந்த பூமியிலே பாதுகாக்கிறார்கள். முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. சிவப்பு நிறம் யுத்தத்திற்கும் ரத்தம் சிந்துதலுக்கும் அடையாளம். 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. கருப்பு நிறம் யுத்தத்தின் விளைவினால் உண்டாகும் அழுகைக்கும் புலம்பலுக்கும் சோகத்திற்கும் அடையாளம். 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. வெள்ளை நிறம் ஆறுதல், சமாதானம், செழிப்பு ஆகியவற்றிற்கு அடையாளம். யுத்தத்திலே இழந்து போன சமாதானமும் ஆறுதலும் திரும்ப கிடைக்கும். வறட்சியான காலங்களுக்கு பின்பு மறுபடியும் செழிப்பு உண்டாகும். 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பு எப்போதுமே ஒன்று போல் இராது என்பதையும் அது ஒன்றோடொன்று கலந்திருக்கும் என்பதையும் குறிக்கும். ஒரு நாள் செழிப்பாக இருக்கும், அடுத்த நாள் செழிப்பு குறைந்து போகும். ஒரு நாளில் சமாதானம் இருக்கும், அடுத்த நாளில் சமாதானம் இருக்காது. கர்த்தருக்கு சித்தமான காரியம் நடைபெறும். புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகள் கர்த்தருடைய பல்வேறு விதமான பராமரிப்புகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசி தன்னோடு பேசின தூதனிடம் இந்த குதிரைகளை பற்றி கேட்கிறார். ஆண்டவனே, இவைகள் என்ன என்று கேட்கிறார். அதற்கு அந்த தூதன் பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்று சொல்லுகிறார்.
வானத்தினுடைய 4 ஆவிகள் என்னும் வாக்கியத்திற்கு வானத்தினுடைய 4 காற்றுகள் என்றும் வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த காற்றுகள் கர்த்தருடைய தீர்மானத்தின் பிரகாரம் ஒவ்வொரு திசையிலும் வீசும். இவை கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரமாக ஒரு திசையில் இருந்து புறப்பட்டு மற்றொரு திசைக்கு போய் சேரும். 4 ரதங்களும் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற கர்த்தருடைய தூதர்கள் என்றும் வேத பண்டிதர்கள் இதுக்கு வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். பரலோகத்திலே தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கிறது. பரலோகத்தில் உள்ள கர்த்தருடைய மகிமையை தேவதூதர்கள் இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய மகிமையை இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு காணும் அனுபவிக்கும் சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பு அற்புதமானது, அது ஆச்சரியமானது. தெய்வீக பராமரிப்புகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. கர்த்தருடைய கிரியைகள் எல்லாமே சமசீர் நிலையில் இருக்கும். ஒரு ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கிற கருப்பு குதிரைகள் வடதேசத்திற்கு புறப்பட்டு போகிறது. அவை துக்கமான சம்பவங்களையும் சோகமான சம்பவங்களையும் சுமந்து செல்கிறது. கருப்பு குதிரைகள் எங்கே போகிறதோ அங்கே அழுகையும் புலம்பலும் மிகுதியாய் இருக்கும். வெண்மையான குதிரைகள் கருப்பு குதிரைகளின் பின்னாலே போகிறது. துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதலையும் புலம்புகிறவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வெள்ளை குதிரைகள் எடுத்துச் செல்லுகிறது. இவை கர்த்தருடைய பராமரிப்புக்கு அடையாளம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தார் மத்தியிலே இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறார். நம்முடைய ஜீவியத்தில் கருப்பு குதிரைகள் புறப்பட்டு வந்தால் அதைத் தொடர்ந்து வெண்மையான குதிரைகளும் புறப்பட்டு வரும். கருப்பு குதிரைகள் மூலமாக நமக்கு துக்கம் வரும். வெள்ளை குதிரையின் மூலமாய் சந்தோஷம் வரும். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். நம்முடைய வியாதிகள் ஆரோக்கியமாய் மாறும். புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகள் 4ஆம் ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த குதிரைகள் தென் தேசத்திற்கு புறப்பட்டு போகிறது. அதன் பின்பு சிவப்பு குதிரைகள் ஆரம்பத்தில் தென் தேசத்திற்கு புறப்பட்டு போகிறது. அதன் பின்பு பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொள்கிறது. நாம் இந்த பூமியிலே ஒவ்வொரு தேசமாக சுற்றி பார்த்தால் தேவனுடைய தெய்வீக பராமரிப்புகள் எல்லா தேசங்களிலும் ஒன்றுபோல் இல்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். பூமியில் நடைபெறுகிற எல்லா காரியங்களும் கருப்பு குதிரைகளின் கிரியைகளாகவோ அல்லது வெள்ளை குதிரைகளின் கிரியைகளாகவோ இல்லை. அவையெல்லாம் கருப்பும் வெள்ளையும் கலந்த புள்ளி புள்ளியான குதிரைகளின் கிரியைகளாய் இருக்கிறது. நாம் ஜீவிக்கிற இந்த உலகத்தில் கர்த்தருடைய பராமரிப்புகள் வித்தியாசமாக இருக்கிறது. கர்த்தர் தமக்கு சித்தமான காரியங்களை இந்த பூமியிலே நடத்துகிறார். நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய சித்தத்தின்படி கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. கர்த்தருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அங்கீகரித்து அவருடைய தெய்வீக பராமரிப்பின்படி நடைபெறுகிற காரியங்களில் சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தர் தமக்கு பிரியமான கிரியைகளை செய்கிறார். கர்த்தருக்கு பிரியமானது நமக்கும் பிரியமானதாக இருக்க வேண்டும். கருப்பு குதிரைகள் வடதேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றுகிறது. வெண்மையான குதிரைகள் கருப்பு குதிரைகளின் பின்னாலே போய் அங்கே கர்த்தருடைய விடுதலைகளையும் ரட்சிப்பையும் நிறைவேற்றுகிறது. கருப்பு குதிரைகளும் வெண்மையான குதிரைகளும் வடதிசையை நோக்கி புறப்பட்டு போகிறது. வடதேசத்திற்கு புறப்பட்டு போன கருப்பு குதிரைகளும் வெண்மையான குதிரைகளும் வடதேசத்திலே கர்த்தருடைய கோபத்தை சாந்தி பண்ணிற்று. சகரியா தீர்க்கதரிசி 10ஆம் முறையாக தரிசனத்தை காண்கிறார். இந்த தரிசனத்தில் 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை காண்கிறார். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாய் இருக்கின்றன. அந்த ரதங்களில் குதிரைகள் பூட்டப்பட்டுள்ளன. 1ஆம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும் 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும் 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும் 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டி இருந்தன. இந்த குதிரைகள் வானத்தினுடைய ஆவிகளாகும். இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற ஆவிகளாகும். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின. சிவப்பு குதிரைகளோ என்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றித் திரியும்படி கேட்டுக்கொண்டன. அவை பூமியில் சுற்றித் திரிந்தன. அப்போது வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள்
வட தேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்னும் சத்தத்தை சகரியா கேட்கிறார். இந்த குதிரைகளை வானத்தினுடைய ஆவிகளாகவே பொருள் கூற வேண்டும். பூமியில் உள்ள தரிசனமான காரியங்கள் பரலோகத்தில் உள்ள அதரிசனமான காரியங்களை வெளிப்படுத்துகின்றன. வெண்கல பர்வதங்கள். இந்த பர்வதங்கள் பூமியைப் போல வானத்தில் உள்ள கிரகங்களாக இருக்க வேண்டும். இவை வெண்கலத்தால் ஆனவை. பரலோகத்தில் வீதிகள் பொன்னாலும் வாசல்கள் முத்தாலும் செய்யப்பட்டிருக்கும். அஸ்திவாரங்களில் விலை உயர்ந்த கற்கள் போடப்படும். பரலோகத்தில் பொன்னுக்கும் வெள்ளிக்கும் குறைவு இருக்காது. அதுபோல இந்த 2 பர்வதங்கள் முழுவதுமே வெண்கலமாக உள்ளன. இந்த ரதங்களும் குதிரைகளும் பர்வதங்களும் எதற்கும் அடையாளமானவை அல்ல. இவை பிரத்யட்சமானவை. இவை வானத்திற்கும் பூமிக்கும் பிரயாணம் மேற்கொள்ளும். எலியா வானத்திற்கு எடுத்துச் சென்றதும் எலிசாவை பாதுகாத்ததும் இதை போன்ற அக்கினிமயமான ரதங்களே ஆகும். குதிரைகளின் நிறங்கள் எதற்கும் அடையாளமானவை அல்ல. பூமியில் உள்ள சிருஷ்டிகளில் பல்வேறு வேறுபாடுகள் காணப்படுவது போல வானத்தில் உள்ள சிருஷ்டிகளிலும் பல்வேறு வேறுபாடுகள் காணப்படுகின்றன. கர்த்தர் வடதேசத்தின் மீது தமது கோபத்தை ஊற்ற வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருந்தார். வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் கர்த்தருடைய கோபத்தை அந்த தேசத்தில் சாந்தி பண்ணிற்று. பல வருஷங்களாக கர்த்தர் இஸ்ரவேல் மீது கோபமாக இருந்தார். அதன் பின்பு அவருடைய கோபம் இஸ்ரவேலரின் சத்துருக்கள் மீது திரும்பிற்று. புறஜாதியார் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவை மீறிவிட்டார்கள். இதனால் புறஜாதியார் தண்டிக்கப்படும் காலம் வந்திருக்கிறது.